Hello, welcome back everyone. நம்ம இப்ப 10th யூனிட் பார்த்துட்டு இருக்கோம். அந்த லாஸ்ட் வீடியோல 26 சாப்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து 27th சாப்டர் கம்பெனி மேனேஜ்மெண்ட். இப்ப கம்பெனியை வந்து யாரு மேனேஜ் பண்றாங்க, அவங்களுடைய ரைட்ஸ், டியூட்டிஸ், பவர்ஸ், லைபிலிட்டிஸ் என்னென்ன, அதெல்லாம் தான் நம்ம வந்து கம்பெனி மேனேஜ்மெண்ட்ல பார்க்க போறோம். இப்ப கம்பெனியை வந்து யாரு மேனேஜ் பண்றாங்க அப்படின்னா, கம்பெனி இஸ் மேனேஜ்டு பை அ குரூப் ஆஃப் பர்சன்ஸ். ஒரு குரூப் சேர்ந்து தான் கம்பெனியை மேனேஜ் பண்ணுது. அந்த group of persons நம்ம என்னன்னு சொல்றோம்னா board of directors. So company is managed by board of directors. கம்பெனியை மேனேஜ் பண்றவங்க யாரு? board of directors. இந்த board of directors ஓட கட்டுப்பாட்டுக்குள்ள தான் அந்த கம்பெனி வந்து செயல்படுது. அவங்க தான் கம்பெனியை வந்து வழி நடத்துறவங்க. இப்போ board of directorsல யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல அந்த board of directorsல இருக்கிற மெம்பர்ஸ் வந்து கம்பெனி அப்பாயிண்ட் பண்றவங்களும் இருக்கலாம். அது போக வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து எலெக்ஷன் வச்சு ஷேர் ஹோல்டர்ஸ் தேர்ந்தெடுக்கக்கூடிய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், ஷேர் ஹோல்டர்ஸோட பிரதிநிதிகளும் இருக்கலாம். So either they will be appointed by the company or they will be elected by the shareholders. The company is managed by a group of human beings. ஒரு group of human beings சேர்ந்து தான் கம்பெனியை மேனேஜ் பண்றாங்க. The group of human beings who undertake the responsibility to run the business of the company are known as board of directors. So அந்த group of human beings நம்ம என்னன்னு சொல்றோம்னா board of directors. And the members of the board are individually called as director. மொத்தமா குரூப்பா நம்ம board of directors அப்படின்னு சொல்றோம். அதுல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் தனிப்பட்ட முறையில நம்ம என்னன்னு சொல்றோம்னா director. இதுல இருந்து உங்களுக்கு ஆக்சுவலி படிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, பட் என்ன மீனிங் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அந்த குரூப் ஆஃப் ஹியூமன் பீங்ஸ், அந்த பிசினஸை கவனிச்சுக்கிற அந்த குரூப் ஆஃப் பர்சன்ஸை நம்ம என்னன்னு சொல்றோம்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். அதுல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் இண்டிவிஜுவலி நம்ம என்னன்னு சொல்றோம்னா டைரக்டர். The directors play a vital role in the functioning of the company by controlling, guiding, directing and managing the affairs of the company. கம்பெனியோட ஃபங்க்ஷனிங்ல அவங்க ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்றாங்க. அவங்க என்னென்ன செய்யறாங்கன்னா, கம்பெனியை வந்து கண்ட்ரோல் பண்றாங்க, கைடிங், directing and managing. So இது மூலமா they play a very important role. Since the success of any company depends on the efficient functioning of its directors, they can be called as eyes, ears, brain, hands, nerves and other essential parts of a company. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அவங்க தான் கவனிக்கிறாங்க. கம்பெனி சார்பா கம்பெனி இஸ் an artificial person அப்படிங்கறது நம்ம பார்த்திருக்கோம். ஸோ இந்த கம்பெனி செய்ய வேண்டிய விஷயங்களை எல்லாம் இவங்க செய்யறதுனால கம்பெனியோட பார்ட்ஸ் லைக் ஐஸ், இயர்ஸ், பிரெயின், ஹேண்ட்ஸ், நர்வ்ஸ் எல்லாமே வந்து இந்த டைரக்டர்ஸ் தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்கள பொறுத்து தான் அந்த கம்பெனியோட சக்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் டைரக்டர்ஸ் மீனிங். டைரக்டர்ஸோட மீனிங் என்ன அப்படிங்கறது பார்க்கலாம். டைரக்டர்ஸ் அப்படிங்கிறது போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல ஒவ்வொருத்தரையும் தனிப்பட்ட முறையில நம்ம எப்படி கூப்பிடுவோம்னா டைரக்டர். The person who takes active interest in the well-being of a company. கம்பெனியோட வெல்பீயிங், கம்பெனியோட நலன்ல வந்து அவர் இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறாரு, கம்பெனி நல்லா வளர்ச்சி அடையணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அண்ட் ஒன் ஆஃப் தி மெம்பர் ஆஃப் தி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல இவர் ஒரு மெம்பர், இஸ் கால்ட் ஆஸ் டைரக்டர் ஆஃப் அ கம்பெனி. அவரை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா டைரக்டர். ஸோ கம்பெனியோட நலன்ல இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறாரு. அது போக போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல இவர் ஒரு மெம்பரா இருக்காரு, அவரை தான் நம்ம டைரக்டர் அப்படின்னு சொல்றோம். A director is a person from a board of directors who leads or supervises the functioning of a company. கம்பெனியை வந்து வழி நடத்தி கண்காணிக்கிறாரு, அவரு தான் டைரக்டர். Definition. The Companies Act 2013 section 234, இந்த செக்ஷன் பார்த்து வச்சுக்கோங்க. செக்ஷன் 234 defines director appointed to the board of a company is. இது ஒரு 2 mark question. ரொம்ப கொஞ்சம் லென்த்தியா தான் இருக்கும். கண்டிப்பா முடியறவங்க ஃபுல்லா படிங்க. ரொம்ப முடியாதவங்களுக்கு நான் அட்லீஸ்ட் ஒரு பாதி வரைக்கும் சொல்றேன், அது வரையுமாவது படிங்க. A person who is appointed or elected member. ஒன்னு கம்பெனி அப்பாயிண்ட் பண்றவரா இருக்கலாம், இல்ல ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து எலெக்ஷன்ல தேர்ந்தெடுக்கிற மெம்பரா இருக்கலாம். So a person who is appointed or elected member of the board of directors. Board of directorsல இவர் ஒரு மெம்பர் of a company and has the responsibility of, இவருடைய பொறுப்பு என்ன அப்படிங்கிறது பாருங்க. What is his responsibility? Determining and implementing policies along with others in the board.
ஸோ இவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா கம்பெனி என்னென்ன பாலிசிஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத டிசைட் பண்றாரு, டிட்டர்மைன்ஸ் அண்ட் இம்ப்ளிமெண்ட்ஸ், அதை வந்து செயல்படுத்துறாங்க. ஸோ கம்பெனியோட கொள்கைகள் என்னென்ன அப்படிங்கறது தீர்மானிச்சு அதை வந்து செயல்படுத்துறாங்க. டிட்டர்மைனிங் அண்ட் இம்ப்ளிமெண்டிங் பாலிசிஸ் அலாங் வித் அதர்ஸ் இந்த போர்டு. அவர் தனிப்பட்ட முறையில் அது செய்யறது இல்ல, போர்ட்ல இருக்கிற மற்ற மெம்பர்ஸ் கூட கலந்து யோசிச்சு வந்து பாலிசிஸை டிசைட் பண்றாங்க. இட்ஸ் நாட் நெசசரி டு ஹோல்ட் எனி ஷேர்ஸ் இன் த கம்பெனி ஆர் பி அன் எம்ப்ளாயி. இப்ப டைரக்டர் ஆகணும் அப்படின்னா கம்பெனில அவர் ஷேர்ஸ் வாங்கி இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. 2013 முன்ன வரைக்கும் டைரக்டர் ஆகணும் அப்படின்னா கம்பெனில இருந்து இவ்வளவு ஷேர்ஸ் வாங்கி இருக்கணும். அதை வந்து குவாலிஃபிகேஷன் ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஒரு கம்பெனில இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு ஷேர்ஸ் வாங்கினவங்க மட்டும்தான் டைரக்டர்ஸ் ஆக முடியும். ஆனா 2013க்கு அப்புறம் அந்த ரூலை வந்து எடுத்து விட்டுட்டாங்க. சோ டைரக்டர் ஆகணும் அப்படின்னா ஷேர்ஸ் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. இட்ஸ் நாட் நெசசரி டு ஹோல்ட் எனி ஷேர்ஸ் இன் த கம்பெனி ஆர் பி அன் எம்ப்ளாயி. கம்பெனியோட எம்ப்ளாயியா இருக்கணுங்கிற அவசியமும் இல்ல. டைரக்டருங்கிற ஒரு கம்பெனியோட எம்ப்ளாயி அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. டைரக்டர்ஸ் ஆக்ட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் ரெசல்யூஷன்ஸ் மேட் இன் த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங். அவர் எப்படி செயல்படுறாருன்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் வைப்பாங்க. ஸோ மீட்டிங்ல வந்து நிறைய முக்கியமான தீர்மானங்கள் எல்லாம் எடுப்பாங்க. ரெசல்யூஷன் அப்படின்னா தீர்மானம். ஸோ டைரக்டர்ஸ் மீட்டிங்ல என்னென்ன தீர்மானங்கள் எடுக்கிறாங்களோ அதோட அடிப்படையில வந்து அவரு செயல்படுறாரு. அக்கார்டிங் டு their powers stated in the articles of association of the company. அது போக வந்து articles of association நான் என்ன அப்படிங்கறது முன்னாடி சொல்லியிருந்தேன். It's an important document of the company. It contains the rules and regulations for managing the company. So articles of associationல அவருடைய பவர்ஸ் என்ன அப்படிங்கறது கொடுத்திருக்கும். So அதுக்கு கட்டுப்பட்டும் டைரக்டர்ஸ் மீட்டிங்ல எடுக்கிற தீர்மானத்துக்கு கட்டுப்பட்டும் அவர் வந்து செயல்படுறாரு. He acts on the basis of resolution. ஒன்னு தீர்மானத்தின் படியும் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன்ல அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டும் அவர் வந்து செயல்படுறாரு. ஸோ இதுதான் டைரக்டர்ஸோட டெஃபினிஷன். ஃபுல்லா படிக்கலாம், ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்ல. ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க அட்லீஸ்ட் வந்து இது வரைக்குமாவது வித் அதர்ஸ் இந்த போர்டு வரைக்குமாவது படிங்க. நெக்ஸ்ட், maximum or minimum number of directors in a company. இது செக்ஷன் 149(1) படி, கம்பெனிஸ் ஆக்ட் 2013 படி மினிமம் எவ்வளவு டைரக்டர்ஸ் ஒரு கம்பெனில இருக்கணும், மேக்சிமம் எவ்வளவு வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கறத பாருங்க. 1 person கம்பெனியா இருந்தா இந்த ஆர்டர்லயே படிங்க, அப்ப உங்களுக்கு மறந்து போகாது. 1 person கம்பெனி, பிரைவேட் கம்பெனி, பப்ளிக் கம்பெனி. மினிமம் 1 personல 1 டைரக்டர், பிரைவேட் கம்பெனில 2 டைரக்டர்ஸ், பப்ளிக் கம்பெனில 3 டைரக்டர்ஸ். 1, 2, 3. 1 person கம்பெனி, பிரைவேட் கம்பெனி, பப்ளிக் கம்பெனி. மேக்சிமம் எல்லாத்துலயுமே வந்து 15 தான். ஒரு கம்பெனில வந்து 15 டைரக்டர்ஸ்க்கு மேல இருக்கக்கூடாது. அதிகபட்சமா 15 டைரக்டர்ஸ் வச்சுக்கலாம். ஒருவேளை இப்ப அதுக்கும் மேல வேணும் அப்படின்னா அதுக்கும் மேல வேணாலும் வச்சுக்கலாம். ஆனா அதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. என்னன்னா, a company may appoint more than 15 directors. எப்ப அப்படின்னா ஆஃப்டர் பாசிங் அ ஸ்பெஷல் ரெசல்யூஷன் இன் ஜெனரல் மீட்டிங். ஒரு ஜெனரல் மீட்டிங் வச்சு அதுல வந்து ஒரு ஸ்பெஷல் ரெசல்யூஷனா ஒரு தீர்மானம் எடுக்கிறது. சோ ஜெனரல் மீட்டிங்ல ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுவாங்க. ஸ்பெஷல் ரெசல்யூஷன் அப்படின்னா 100 மெம்பர்ஸ் இருக்காங்க அந்த மீட்டிங்ல அப்படின்னா அட்லீஸ்ட் 75 பேராவது அதுக்கு ஓகே சொல்லும். 15 பேத்துக்கு மேல டைரக்டர்ஸா வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு அட்லீஸ்ட் 100 பேர்ல 75 பேராவது எஸ் சொன்னாதான் அதை வந்து வச்சு அப்படி அந்த நம்பரை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். சோ அப்படி இருந்தா அது வந்து ஸ்பெஷல் ரெசல்யூஷன். 3/4 75% ஆஃப் த மெம்பர்ஸ் should say yes. சோ அப்படி இருந்தா அந்த தீர்மானத்தை எடுப்பாங்க. அது வந்து ஸ்பெஷல் ரெசல்யூஷன். இத பத்தி வந்து நம்ம நெக்ஸ்ட் சாப்டர்ல டீடைல்டா பார்ப்போம். சோ 15 டைரக்டர்ஸ்க்கு மேல வைக்கணும் அப்படின்னா ஜெனரல் மீட்டிங்ல ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும். அப்ரூவல் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் நாட் ரிக்வயர்ட். சென்ட்ரல் கவர்மெண்டோட அனுமதி வந்து இதுக்கு தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு மீட்டிங் வச்சு அதுல வந்து ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணா போதும். ஸ்பெஷல் ரெசல்யூஷன் அப்படின்னா 100 பேர் இருந்தாங்க அப்படின்னா 75 பேராவது அதுக்கு எஸ் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட், ஜெனரல் டியூட்டிஸ். டு ஆக்ட் இன் குட் ஃபெய்த். டைரக்டர்ஸோட ஜெனரல் டியூட்டிஸ். ஆக்சுவலி இது வந்து செப்பரேட்டா ஒரு 5 மார்க் கொஸ்டினே இருக்கு. சோ இது வந்து உங்களுக்கு அவ்வளவு தேவைப்படாது. ஜஸ்ட் என்னென்ன அப்படின்னு மட்டும் பாருங்க. டு ஆக்ட் இன் குட் ஃபெய்த். அவர் வந்து கம்பெனியை ஏமாத்தக்கூடாது, கம்பெனிக்கு நம்பிக்கையா இருக்கணும், எல்லா விஷயமும் வந்து எது செய்யறதா இருந்தாலும் கம்பெனியோட நன்மையை தான் மனசுல வைக்கணும், சீக்ரெட் ப்ராஃபிட்ஸ் எல்லாம் எடுக்கக்கூடாது.
டு ஆக்ட் வித் அட்மோஸ்ட் கேர், ரொம்ப கவனமா அவருடைய வேலையை செய்யணும். எந்த விஷயத்திலையும் வந்து அவர் நெக்லிஜென்ட்டா இருக்கக்கூடாது, கவனக்குறைவு காட்டக்கூடாது, ரொம்ப டிலிஜென்ட்டா இருக்கணும். நாட் டு டெலிகேட் ஒர்க், அவருடைய வேலையை அவரே தான் செய்யணும். அவரோட வேலையை வந்து மற்றவங்களுக்கு ஒப்படைக்க கூடாது. டெலிகேட் அப்படின்னா வேற ஒருத்தங்களுக்கு நம்ம வேலையை ஒப்படைக்கிறது. இன்ட்ரெஸ்டிங் ஒர்க் டு சம்படி எல்ஸ். ஸோ அவரோட வேலை வந்து அவரே தான் செய்யணும். அந்த வேலையை வந்து அவர் கீழே இருக்கிற சபார்டினேட்ஸை வச்சு வேலை செய்ய வச்சு அவரு ஃப்ரீயா இருக்கக்கூடாது. அவரு பர்சனலி செய்ய வேண்டிய வேலையை அவரே தான் செய்யணும். ஆனா சில இடங்கள்ல டெலிகேட் பண்ணலாம். எப்போ அப்படின்னா ஆர்டிகல்ஸ்ல அதுக்கு அனுமதி கொடுத்திருந்தா, ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன்ல இந்த வேலையை டெலிகேட் பண்ணலாம் அனுமதி கொடுத்திருந்தா டெலிகேட் பண்ணலாம். இன்னொன்னு வந்து இப்ப சில வேலைகள்லாம் டெக்னிக்கல் ஒர்க்ஸா இருக்கும். ஸோ அதை அந்த எக்ஸ்பர்ட்ஸ்னால மட்டும்தான் செய்ய முடியும். ஸோ அந்த மாதிரி இடங்களையும் அவர் வந்து டெலிகேட் பண்ணிக்கலாம். மற்றபடி அவருடைய வேலையை வந்து அவர் டெலிகேட் பண்ணக்கூடாது. இது வந்து நீங்க ஒரு செப்பரேட் ஹெட்டிங்கா இந்த சாப்டர்ல பின்னாடி வரும். ஸோ ஜஸ்ட் ஹெட்டிங்ஸ் மட்டும் பார்த்து வைங்க போதும். நெக்ஸ்ட் ஒன், கீ மேனேஜரியல் பர்சனல் ஆஃப் அ கம்பெனி. கம்பெனியோட மேனேஜ்மெண்ட்ல யாரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்றாங்க அவங்கள தான் நம்ம கேஎம்பி, கீ மேனேஜரியல் பர்சனல் அப்படின்னு சொல்றோம். இது கம்பெனிஸ் ஆக்ட் 2013ல தான் இந்த கேஎம்பியை கொண்டு வந்தாங்க. கேஎம்பி கவர்ஸ் த ட்ரெடிஷனல் ரோல்ஸ் ஆஃப் மேனேஜிங் டைரக்டர் அண்ட் ஹோல் டைம் டைரக்டர். ஸோ மேனேஜிங் டைரக்டர், ஹோல் டைம் டைரக்டர்லாம் என்னென்ன செய்யறாங்களோ அவங்க எல்லாமே வந்து இந்த கீ மேனேஜரியல் பர்சனலோட ரோல்ஸ்ல வரும். And also includes some functional heads like Chief Financial Officer and Chief Executive Officer and Company Secretary. இவங்க எல்லாமே கீ மேனேஜரியல் பர்சனல்ல வருவாங்க. யாரெல்லாம்னா Chief Financial Officer, Chief Executive Officer and Company Secretary. தனியாவே வந்து who are the key managerial personnel அப்படின்னு கொடுத்திருக்காங்க. செக்ஷன் 251ல who are the key managerial personnel. இது வந்து ஒரு 5 mark question. ஆக்சுவலி இது 5 மார்க் கொஸ்டினே சொல்ல முடியாது, அவ்வளவு ஈஸியான கொஸ்டின். யாரெல்லாம் கீ மேனேஜரல் பர்சனல் அப்படின்னு பாருங்க. த சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர், த மேனேஜிங் டைரக்டர் ஆர் தி மேனேஜர், கம்பெனி செக்ரட்டரி. கம்பெனி செக்ரட்டரி பத்தி நெக்ஸ்ட் சாப்டர்ல டீடைலா பாப்பீங்க. சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர், ஹோல் டைம் டைரக்டர்லாம் யார் யாருங்கிறது நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர், மேனேஜிங் டைரக்டர் ஆர் தி மேனேஜர், கம்பெனி செக்ரட்டரி, ஹோல் டைம் டைரக்டர், சீஃப் ஃபினான்ஷியல் ஆபீசர், லாஸ்ட்ல வந்து சச் அதர் ஆபீசர் ஆஸ் மே பி பிரிஸ்கிரைப்ட். அந்தந்த கம்பெனிக்கு குறிப்பிட்டிருக்கிற ஆபீசர்ஸ். ஸோ இவங்க எல்லாமே வந்து கீ மேனேஜரியல் பர்சனல். அப்படின்னா இவங்க எல்லாம் வந்து மேனேஜ்மெண்ட்ல, கம்பெனியோட மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் தே பிளே அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். கம்பெனிஸ் ரிக்வயர்ட் டு அப்பாயிண்ட் கேஎம்பி. இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். இந்த கீ மேனேஜரியல் பர்சனல்ல எந்தெந்த கம்பெனிஸ் அப்பாயிண்ட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்ரி லிஸ்டட் கம்பெனி. லிஸ்டட் கம்பெனி அப்படின்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் கம்பெனியோட பேர் இருந்தா அதை வந்து நம்ம லிஸ்டட் கம்பெனி அப்படின்னு சொல்றோம். இது வந்து எல்லா பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ்க்கும் லிஸ்டிங் வந்து கம்பல்சரி. ஸோ எவ்ரி லிஸ்டட் கம்பெனி, லிஸ்டட் கம்பெனினா மறந்துடாதீங்க, அந்த கம்பெனியோட பேர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட ட்ரேடிங் லிஸ்ட்ல, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இந்தந்த கம்பெனிஸோட ஷேர்ஸ் செக்யூரிட்டிஸா வாங்கி விற்க முடியும் இருக்கும். ஸோ அந்த லிஸ்ட்ல இந்த கம்பெனியோட பேர் இருந்தா அது வந்து லிஸ்டட் கம்பெனி. எவ்ரி பப்ளிக் கம்பெனி ஹேவிங் பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் ஆஃப் rupees 10 crore ஆர் மோர். அவங்களுடைய பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் வந்து 10 crores மேல இருந்தா அங்கேயும் வந்து அவங்களும் வந்து கேஎம்பி, கே மேனேஜரியல் பர்சனல்ல அப்பாயிண்ட் பண்ணணும். ஸோ இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். The companies required to appoint KMP are KMP na key managerial personnel, every listed company, every public company, அதோட paid up share capital வந்து 10 crores மேல இருந்தா. So hope you all understood the topic.